லாஸ்ட்டாக கங்குவோட டீசர் விட்டாங்க. ஒரு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். ஆடியன்ஸ் எல்லாமே இதோட ட்ரைலர் எப்படா, ஆடியோ லான்ச் எப்படா, படமே எப்படா அப்படின்னு கேட்டுருக்காங்க. படத்தோட ரிலீஸ் டேட்னு சொல்லிட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. வேர்ல்டு வைடு அது 10 லாங்குவேஜுக்கு மேலே ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸியலாக சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு புகை இருக்கட்டும். எப்படா ட்ரைலர் விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சிறுத்தை சிவாவோட பர்த்டே முன்னிட்டு இந்த ட்ரைலரை விடுற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்களாமா. இது வந்து அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில விடுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களாமா. அண்ட் சிறுத்தை சிவாவோட பர்த்டே வர ஆகஸ்ட் 12 பர்த்டே வருது. அதனால் அந்த பர்த்டே வச்சு நம்ம செம்ம ட்ரீட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சூர்யா சொன்னார். ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே படக்குள்ள எல்லாமே பிளான் பண்ணி ஒரு சிவாவோட பர்த்டேக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா ஆடியன்ஸ் மத்தியில் செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சுக்கிறாங்களாமா. அண்ட் கண்டிப்பாக ஒரு மாசான கிளாஸாக கங்குவோட ட்ரெய்லர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருக்குறாங்க, ஃபேன்ஸ் எல்லாருமே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சூர்யா ஃபேன்ஸாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.